Hi everyone, welcome back to my channel. என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான ஆஃபீஸ் மேக்கப் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நான் மாஸ்க் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்கேன். ஏன்னா இனிமேல் நம்ம எல்லாருமே மாஸ்க் தான் போட்டுட்டு போகணும். ஸோ மாஸ்க்கு தகுந்த மாதிரி மேக்கப் லுக் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங். நான் வந்து டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஃபேஸ் வாஷ்க்கு. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களுக்கும் சூட் ஆகும். ரொம்ப மைல்டாக ஜென்டலாக இருக்கும் ஸ்கின்னில். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். நான் நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாகவும் நல்லா ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கும். அண்ட் மறுபடியும் ஒரு ஹாய். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசரை என் ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறமே நல்லா ஒரு சாஃப்டான ஒரு பேஸ் கிடச்சிடும் நம்மளுக்கு. மேக்கப் போடுறோமோ இல்லையோ மாய்ஸ்சரைசர் மட்டும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அண்ட் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும். அது ரொம்பவே முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணணும். நான் வந்து சுகரோட பேஸ் ஆஃப் க்ளோரி ப்ரைமர் வந்து எடுத்திருக்கேன். ப்ரைமரோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் இருக்க மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் உங்கள் போர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பிளர் ஆகி காமிக்கும். இது வந்து சிலிகான் பேஸ் ப்ரைமர். இது நான் வந்து என் மிடில் ஆஃப் ஃபேஸ் என்னோட மூக்கு கிட்ட மட்டும் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் அந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மாஸ்க் போடுறதுனால ஃபவுண்டேஷன்லாம் போட்டால் அவ்வளோ வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது. நான் வெறும் கன்சீலர் மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டார்க்காக இருக்கோ, எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணுமோ அங்கே மட்டும் இந்த கன்சீலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் எங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் மறுபடியும் அந்த கன்சீலரை வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹர்பன் ப்ரோ ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் என்னோடய அண்டர் ஐஸ் வந்து எவ்வளோ முடியுமோ நான் வந்து கவர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து நிறைய லேயரும் பண்ணக்கூடாது. இப்போ மாஸ்க்லாம் போடுறோன்னா லேயர்லாம் பண்ணிங்கன்னா அந்த மாஸ்கோட எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம லேயர்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் மியான். ஸோ இதே மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்குது. உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சீலர் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் ரொம்ப எவ்ரிடே யூஸஸ்க்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அண்ட் கவரேஜும் பார்த்திங்கன்னா மீடியம் கவரேஜ் இருக்கும். ஸோ மீடியம் டு ஹை கவரேஜ் கன்சீலர் தான் இது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷில் கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்கும்ல, அது என்னோட ரெஸ்ட் ஆஃப் தி ஃபேஸில் லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மஜ் ஆகாது, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது மாஸ்கில். ஏன்னா நம்ம ப்ரஷில் இருக்க மீதி ப்ராடக்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஆக்சுவல் ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மீதி இருக்கிற இடத்துல வந்து லைட்டாக நீங்கள் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம் அண்டர் ஐஸ்லேருந்து உங்கள் ஃபேஸ் கிட்ட வரைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வேணும்னா நீங்கள் வந்து லாங் லாஸ்டிங்கான ஒரு மேட் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் முக்கியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இங்கே நான் வந்து பர்பிளோட ஹெச்டி காம்பேக்ட் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் நம்ம எங்கெல்லாம் நம்ம வந்து கன்சீலர் அப்ளை பண்ணோமோ அங்கே நம்ம வந்து சும்மா டஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்ம கன்சீலர் நல்லா செட் ஆகும், ஸ்வெட்டும் ஆகாது, அதுக்கும் ப்ரிவெண்ட் பண்ணும் நல்லா. ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி தான் நான் ப்ரஷில் இருக்க மீதி ப்ராடக்ட் வச்சு தான் என் ஃபுல் ஃபேஸை வந்து ரெஸ்ட் ஆஃப் தி ஃபேஸ் நான் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக நான் ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணல. நம்ம டேரெக்டாக ப்ராடக்ட் அப்ளை பண்ண வேண்டிய இடம் வெறுமே அண்டர் ஐஸ் தான். எங்கெல்லாம் நம்ம மாஸ்க் போடலையோ அங்கே மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐ மேக்கப் தான் பண்ண போகிறோம். இது என்வைபேயோட சிங்கிள் ஐ ஷேடோ. இது இந்த ஐ ஷேடோ எடுத்து என்னோடய ஃபுல் ஐலிட்ஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுவே நீங்கள் ப்ரௌன் கலர் கூட எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐலைனர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது என்வைபேயோட ஐலைனர். ஸோ ஐலைனரும் அப்படி தான், நான் வெறும் எட்ஜில் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஐ மேக்கப்புக்கு எப்போவுமே கண்ணோட எண்டு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திங்கன்னா கண்ணை பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து காஜல் அப்ளை பண்ண போகிறேன். காஜலுக்கு நான் வந்து இந்த பர்பிளோட காஜல் வந்து எடுத்திருக்கேன். இது பிளாக் கலர் காஜல். நான் சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோவில் என்னோடய ஃபேவரட் காஜல் இது. ஸோ இது நான் வந்து என் ஸ்கின்னில் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். லோவர் லேஷஸ் கிட்ட ஸ்கின் இருக்கும்ல அங்கே மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வாட்டர் லைனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்த டைம் எடுத்து நீங்கள் கையை எடுத்து கண்ணில் வைப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. அதனால நான் வந்து ஸ்கின்னில் மட்டும் அப்ளை பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்காரா. நான் வந்து Voste மஸ்காரா வந்து எடுத்திருக்கேன். இந்த மஸ்காரா வந்து நல்லா லென்த்தன் பண்ணும் லேஷஸை அண்ட் செப்பரேட் பண்ணும். ஆனால் திக்னஸ்லாம் கொடுக்காது, ஜஸ்ட்டு லென்த் கொடுக்கும் அண்ட் செப்பரேட் பண்ணும், அவ்வளோதான். அண்ட் மஸ்காரா எவ்வளோ கோட்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ஒரே ஒரு கோட் தான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இந்த பிளாக் ஐ ஷேடோ எடுத்துகிட்டு நான் என்னோடய ஐப்ரோஸில் வந்து எங்கெல்லாம் ஸ்கின் தெரியுதோ அங்கே மட்டும் நான் ஃபில் பண்ண போகிறேன்.
ஐப்ரோஸ்லாம் ஃபில் இன் பண்ணுறதுக்கு எதை நீங்கள் பிளாக் ஐஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ப்ரௌன் ஐஷேடோ கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுமே இல்லைனா நீங்கள் வந்து காஜலோட டிப்லேருந்து கொஞ்சமாக வந்து காஜல் எடுத்துக்கோங்க ஒரு ப்ரஷ்ஷில். அண்ட் அந்த ப்ரஷ் அடித்து நீங்கள் வந்து உங்கள் ஐப்ரோஸில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே ஃபில் இன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுல்லாக எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது, அது ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாக ஆகிடும், வரைஞ்சி விட்ட மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ என்னோட 2 ஐப்ரோஸும் நான் வந்து இப்போ ஃபில் இன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் இங்கே வந்து என்வைபேயோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து மேட் லிப்ஸ்டிக், இந்த கலரில் தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. கொஞ்சமாக கையில் லிப்ஸ்டிக் எடுத்து என்னோடய லிப்ஸில் நான் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறேன். ஃபிங்கர் வச்சு நல்லா டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லிப்ஸ்டிக் வந்து ஸ்மஜ் ஆகாது, ட்ரான்ஸ்ஃபரும் ஆகாது, ரொம்ப நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கும். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் மேக்கப் வருதா இல்லையான்னு. ஸோ இப்போ நான் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா மேக்கப்பே இல்லை இதில். ஸோ இந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன், பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.